அண்மை செய்தி. ஒரே ஒருத்தர் தவறுதலாக விடுபட்டிருந்தால் கூட வாக்காளர் பட்டியலில் இணைக்க வேண்டும் என திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. காணொலி காட்சி வாயிலாக திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திலே பல்வேறு அறிவுறுத்தல்களை அண்மையில் நடைபெற்று முடிந்த சிறப்பு தீவிர திருத்த பணியை குறிப்பிட்டு முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார். அந்த அடிப்படையில் 97 லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதில் 15% அளவுக்கு நீக்கம் நடைபெற்றிருக்கின்றது என்பதை குறிப்பிட்டு காட்டியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர்களிடம் பேசும் பொழுது திமுகவினர் இந்த அளவிற்கு எஸ்ஐஆர் பணியின் பொழுது ஓடி ஓடி உழைத்தும், ஆனால் அதிமுகவினரோ பாஜகவினரோ எந்த பகுதிக்கும் வரவில்லை, இதுதான் எனக்கு சந்தேகத்தை எழுப்பியது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மைக்ரோ லெவலிலே அனைத்து இடங்களிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு பிறகான வாக்காளர் நீக்கத்தை தான் கண்காணித்து வருவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் கும்மிடிப்பூண்டி சட்டப்பேரவை தொகுதியில் இருக்கக்கூடிய முதல் வாக்குச்சாவடியிலேயே 4 பேரை நீக்கி இருக்கின்றார்கள். அந்த 4 பேருமே ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற திமுகவினுடைய உறுப்பினர் சேர்க்கை முகாம் மூலமாக இணைந்திருந்தவர்கள், அவர்களையே நீக்கி இருக்கின்றார்கள் எனும் பொழுது இந்த நீக்கம் எவ்வாறு மைக்ரோ லெவலில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருக்கும் என்பதை கண்டறிய வேண்டும். அதில் குறிப்பாக திமுகவினுடைய ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் மூலமாக உறுப்பினர்களாக்கப்பட்டவர்கள், அந்த இயக்கத்தின் வழி நடத்துதலில் வாக்காளர் பட்டியலில் இணைக்கப்பட்டவர்கள் யாரேனும் நீக்கப்பட்டிருக்கின்றார்களா என்பது குறித்து மிகவும் கவனத்தோடு ஆராய வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் சற்று முன்பாக நடைபெற்ற கூட்டத்திலே முதலமைச்சர் ஒரு முக்கியமான அறிவுறுத்தலையும் மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கியிருக்கின்றார். அதன்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 68,000க்கும் கூடுதலான வாக்குச்சாவடிகளை குறிப்பிட்டு எந்தெந்த வாக்குச்சாவடியில் எவ்வளவு உறுப்பினர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற பெயர் விவரத்தோடு பட்டியல் வழங்கப்படும் எனவும் மாவட்ட செயலாளர்கள் நாளை பிற்பகலில் அந்த பட்டியலை வாங்கிக் கொண்டு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஓரணியில் தமிழ்நாட்டு இயக்கத்தின் மூலமாக திமுகவினரால் உறுப்பினராக்கப்பட்டு அதே போன்று உரிய நடவடிக்கை உரிய ஆதாரங்கள் அடிப்படையில் வாக்காளர்கள் ஆக்கப்பட்டவர்கள் விடுபட்டிருந்தால் அவர்களை பற்றிய குறிப்பும் தனியாக இருக்கும். வாக்குச்சாவடியிலே நீக்கப்பட்டவர்கள் பெயர் விவரம், அந்த நீக்கப்பட்டவர்கள் பெயரில் திமுகவிற்கு வாக்களிக்கக்கூடியவர்களாக கருதப்படக்கூடியவர்களுடைய பெயர் விவரம் உள்ளிட்டவையெல்லாம் மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கப்படும். எனவே வெற்றி கோட்டை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கவனம் இல்லாமல் இருந்துவிடக்கூடாது, மீண்டும் தொடர்ந்து உழைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மாவட்ட செயலாளர்கள் மூலமாக தொண்டர்களுக்கும் அறிவுறுத்தி இருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.